நாங்களாம் மூட்டை முட்டியா சேர்த்து சாப்பிடுறோம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் குத்து இந்த வயிறு இப்படி எட்டி பார்க்க மாட்டேங்குது. முடியாது என்ன ஓடியாது கேட்டியா முடியாதுன்னு சொல்லுன்னா ஓடியாது அவரே பல்லு ஓட்டு என்னன்னு கேட்டியா நீங்க எல்லாம் அந்த 10 நாள் 15 நாள் அவரை கோய் கறி தும்பிக்கும். ஆமா கோய் கறி நல்லா நாங்க எத்தனை வள வச்சுக்கிறோம். ஐயோ குட்ட பூனை எத்தனை நாள் அடிச்சு வச்சான் தெரியல நாத்து அடிக்குது. அந்த அனுப்பில கறியெல்லாம் அடிச்சு வந்து நாங்க வளர்ந்துபடி இருக்கிறோம். அணிலாம் அடிச்சு மக்களை காப்பாத்துறாங்க. நீ இயற்கையா சாப்பிட்டாலும் வயிறு எட்டி பாக்குது. ஆமா எப்படி வரா சேலத்துல இருந்து இதே வந்தோம். அந்த சத்திரங்கூட்டு ரோட்ல வந்து அந்த கோவிந்தராஜா கேட்டோம் ஏன்னா வேலை இருக்குதான்னு கேட்டோம். அவருக்கு அங்க வரும்போதே பெரிய ஆசாமி அங்க கூட்டு ரோட்ல இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அவங்கள கேட்டா ஏன் வேலை எல்லாம் இல்ல இந்த பக்கம் போ இந்த பக்கம் இங்க ரங்கநாதனாம அவருக்கு சொன்னாரு அவங்க கிட்ட போய் வேலைக்கு எழுதி கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அதுதான் வந்தோம் பார்க்கணும். ஒரு பட்டணத்துல தெளிவா பேசுறாரு ஓட்டனா இவரு. ஊரே அப்புறம் நாங்களே 2-3 குடும்பம். நீங்களே 2-3 குடும்பம். ஆமா நான் ஒரு குடும்பம் பிடிச்சனே புள்ள ஒரு குடும்பம் பிடிக்கும். புள்ள ஒரு குடும்பம் பிடிக்கும். அப்புறம் இன்னொரு வேலையை கேட்டோம். என்ன வேலை கேட்டோம்? வந்து அந்த ஊர்ல பெரிய ஆளா மந்திரி. ஆமா அவங்க கழுத்துல வெட்டுருவாங்களோ அதுலயே எங்க தம்பியா கூப்பிட்டுக்கிறேன் அங்க போக சொல்லி. அப்புறம் இந்த பக்கம் எவ்வளவு ஒருத்தா வெட்டுறன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்காக இவனை உள்ளான்னு 3 பேரை வந்துக்கிறோம். அதுக்கு அளவு பிடிக்கணும் பேட்டியம்மான்னு பேசணும். பாரு கிணறு மட்டும் தான் வெட்டுவீங்களா இல்ல போர் கூட போடுவீங்களா? கிணறு வெட்டுவான் சவுடிக்கா பழம் எடுப்பான். இப்ப புதுசா ஒண்ணு வந்துக்குது. வீட்டுக்கு சாக்கடை பள்ளம். அந்த சாக்கடை பள்ளம் அத வச்சோம்னா நாங்க கரெக்டா. நீ மட்டும் வந்துக்கிறியா இல்ல உன் பொம்னாட்டி எங்க கூட்டு வந்துக்கிறியா? என் பொம்னாட்டி அங்கேயே விட்டு வந்துக்கிறா. கூப்பிட்டா வரங்க அது ரவுண்டா வெட்டுவான். ரவுண்டா வெட்டுவா. ஆமா ஏ பொண்ணே பேர் என்ன? கண்மணி. பேர் கூட கல்லிலே வச்சுக்கிறேன்.
என்னமா எங்க படிச்சு எங்க படிச்சாச்சவன் அவன் கூட்டுக்கார கேட்கல உன்னை வந்து சாண்டை குடிக்க சொல்லிட்டாங்க இங்க எது காட்டுறா பழக்கம் எங்க வீட்டுக்காரரு இந்த டோர் மூடி அந்த எங்க வீட்டுக்காரரு என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை கரும்பு தோத்துல போற சாமி நான் என்ன பண்ணுவேன் நீர் வேலை பார்க்க போவாங்க 10 வருஷம் ஆச்சு ஒரு பூஷா இல்ல இல்ல அந்த கரும்பு தோத்துக்கு போறேன் அந்த ஆளுகிட்ட போனா புழு பூச்சி கொடுப்பாரு அந்த கரும்பு தோத்துக்கு போறேன் நான் என்ன பண்ணுவேன் ஏடா என்ன படிச்சதே இது படிச்சதே மேல் படிச்சதே எங்க போய் பாத்தீங்களா சைலண்ட் பேசுதுன்னு சொன்னாங்க அது ரவுண்டு கிணறு சொன்னா ரவுண்டு கிணறு பேச சொன்னேன் பேசுவோம் ஒரு பீடி காப்பம் கொடு வெட்டலாம் திட்டிதா எந்த ஒரு கிணறுக்கு வெட்டினா வெட்டியா வந்து வெட்டின என்ன கிணறு சதன கிணறா
ரவுண்டு கிணறு ரவுண்டு கடை தான் பேசுறேன். எவ்வளவு கொடுக்குற? நீ எவ்வளவு கேக்குற? நான் ஒரு 5 லட்சம் கேக்குறேன். நீ எவ்வளவு தர? அவ்வளவுலாம் முடியாது. எவ்வளவு? ₹1. யோ என் கொண்டாடி கூட மாட்டாயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ₹1 ஓகே. இல்லையா? யோ ஒரு 3 லட்சம் கூடியா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா. பண்ணாரப்பா. இல்ல இது என் கொண்டாடி போய் கேட்டுக்கினே சொல்றேன். யோ பண்ணா வாடியா. வர வா. இரியானா. அவர்தான் கட்டுப்படி இல்லையா? மாமா மாமனுக்கு அஞ்சு அது போனோம். ஏமா போய் புருஷன்கிட்ட போய் பார்த்தேன். அவன் ஒண்ணு கட்டுப்படி ஆகுற மாதிரி கிடையாது. நான் உங்ககிட்டயே பேசி நான் சமாசாரத்தை முடிச்சுக்கிறேன். அது எங்கேயோ போச்சு மாதிரி. நானும் ஊர்ல எத்தனையோ கிணறு பாத்துக்கிறேன். வட்டமான கிணறு சக்கரை கிணறு எத்தனையோ கிணறு பாத்துக்கிறேன். நாலா பக்கமா படிக்கட்டு வச்சு கட்டிக்கிறாங்க. கணக்கு 16 குழி வேணுமா? எத்தனை 32 குழி வேணுமா? பார்த்தா நல்லா 26 வேணுமா? 26 வேணுமா? 16 வேணுமா? கணக்கு வராது. அந்த பெட்ரோல் பேங்க்ல மேனேஜர் இருக்கிறார் பாரு. பஜிபி கவுண்டர் பிரகாஷ் இருக்கிறார் பாரு. காரியத்துல யாரோ செக்ரட்டரி அவர் தான் நல்லா கணக்கெல்லாம் பார்த்து போட்டு இன்னும் கணக்கு பாத்துக்கலாம். ஒரு குயி ரேட்டு பேசுறியா? நான் 5 லட்சம் ஒரு கிணறு 26 கஜம் வச்சு வெட்டுறதுக்கு 5 லட்சம் கேட்டேன். அவன் கொடுக்க மாட்டேங்கிற 1 ரூபாய் 1.5 நீ அமௌண்ட் எல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒரு குயின்னா விலை வெட்டுற, கட்டுறது வந்தா வெட்டு. அந்த குயின்னா விலை வெட்டுற. இந்த வாய் என்ன குயி கேக்குற? குயிமா அப்படி சொல்ல. அந்த குயி எங்க கேக்குறேன்? 2 லட்சம் ரூபாய் பெத்து இல்ல ஒத்துக்காது. சொல்லு. ஒரு குய்யா 199 ரூபாய். 16 குய்க்கு எவ்வளவு ஆச்சு? 16 குய்யா 2 லட்சம் ரூபாய் ஆகுது. 150 ரூபாய் வெட்டு. 150 ரூபாய் டீசல் வேலை ஏறி போச்சு. இதெல்லாம் ஏறி போச்சு. நாங்க என்ன பண்றது? கவுண்டர் அதை விட்டு பேர் பாதி கடபார குத்துறா மம்பி கிணறு வெட்டுறதுக்கு நீலா வர தேவையில்ல. அவளை மட்டும் அனுப்பிவிடு. ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேன். நான் கிணறு வெட்டி அனுப்பிடுறேன். அந்த காலத்திலேயே தோட்டா குடிக்கிறதுக்கு வண்டி வச்சுக்கிறான், மருந்து கம்பெனி வச்சுக்கிறான், எல்லாமே இவங்கிட்ட இருக்குது. மண்ணை வாரத்துக்கு மட்டும் அதை அனுப்பினா அவன் மண்ணை வாரிடுறான். அப்ப எங்க வயிறு மண்ணை தூணணுமா? அதுக்குதான் காசு. மச்சனா பார்த்தாரா விட மாட்டாரு. எங்க வீட்டுக்காரங்க வயசாகி போச்சு. மச்சனை பார்த்தாரா விட மாட்டாரு. வீட்டுக்காரருக்கு வயசாயிடுச்சா மச்சனை பார்த்தா விட மாட்டானா? என் கிணறுக்கு நான் பேசிக்கிறேன்.
அவருக்கு கழிவு வெட்டுறது பேசிக்கோ. எங்க அண்ணன் மட்டும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? அண்ணன் பொண்டாட்டி கிணறு தம்பி வெட்டுறாரு, அது ஒரு பெருமையா வந்து கேக்குறாரு. ஏண்டா அவங்க கூட மாத்தி வெட்டுறாங்க, எதையோ வெட்டுறாங்க, ரேட்டு கட்படி ஆனா கூட இல்ல பக்கத்து நமக்கு தெரிஞ்சவங்க நான் போய் அவனை இட்டாடுறான். என்ன வேலை சொல்றீங்க? இது வந்தா ரேட்டு படிண்டா. என்ன வேலை சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சது கவுண்டர். நீங்க ஏமி மாட்டாடி நான் தெரிச்சு மாட்டாடி ஏன் மாட்டாடி எனக்கு தெரிச்சு 1000 ரூபாய் నాకు తెలుసు ఏం మాట్లాడి నాకు తెలుసు 1000 రూపాయి 1000 రూపాయి మామా நீ கேளு மாமா நீ என்ன கேக்குற கேளு மாமா எவ்வளவு கேக்குற கேளு மாமா கவுண்டர் ஊர் கவுண்டர் குடுகுறது வாங்கிக்குவா குடுகுறது வாங்கிக்குவா நீ வர நீ வந்து கொண்டாட்டி மட்டும் குடுகுறத வாங்கி போட்டோம் ஏம்பா இருப்பா தம்பி பாரு இந்த ஒன்று வந்து அவர் 145 ரூபாய்க்கு ஒத்துக்கினாரு இவனுக்கு வந்து 260 ரூபாய்க்கு ஒத்துக்கினாங்க. இவங்க 2 பேர் தான் ரேட்டு ஒத்துக்கல. ஒண்ணு கட்படி ஆனா வந்தா வட்டம், இல்லைன்னா வா வண்டி எடுப்பான். ஏதோ கொஞ்சம் பார்த்து கொடுங்க சாமி. பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இந்த 2 பசங்களுக்கு இவனுக்கு மட்டும் சோறு பொண்ணு ஆகி போடுறான். நீங்களா இந்த 3 வயிற்று எங்கன்னா ஆகி துணுங்க. நாய் கொட்டி எங்கனால முன்னு வர முடியாது. இன்னொரு கடையில சேர்த்து வச்சுக்கலாம். கொட்டா ஊடு பார்த்து விடுங்க சாமி. நாங்க தங்கறதுக்கு கொட்டா ஆமா சாமி. அரே சாமி போதும் சாமி. குடும்பத்தை 2 குடும்பம் ஒன்னாதான் நான் உள்ள வைக்கிறேன் சாமி. சரி அரே சாமி காசு கொடு சாமி. ஒரே கிணறு பேசினோம். என் தம்பி அவரு கிணறு பிடிச்சிட்டாரு, என் புள்ள ஒரு கிணறு பிடிச்சிட்டாரு, பிடிச்சு விட்டுட்டேன். இப்ப எதுக்கு அதோ அங்க ஒரு கட்டடம் தான், அதே இடிக்க சொன்னாங்க ஒரு ஆளு. அதுக்கு என்ன வை குடுக்குறியா கூலியே? பில்டிங் பாத்தியா? பில்டிங் பாத்துட்டா அந்த பில்டிங் இடிக்கிறதுக்கு கையில உடைக்கிறோம். இனாம்காரன் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த வன்னிய புராணத்திலே பல வருடங்கள் அக்னி ஜெயித்து வேடம் தரித்து சிறப்பு பெயர் பெற்ற ஜெயபாண்டு கவுண்டர் பாரியால் வள்ளியம்மாள் அவருடைய குமாரர் ராஜேந்திரன் இவர்கள் அம்மனுக்கு பாதகாணிக்க 100 ரூபாய் அளித்துள்ளார்கள். அவர்கள் பல்லாண்டு காலம் ஆட வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றோம். சுபாஜி திருவண்ணாமலைக்கா இனாம்காரன் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த வன்னியபுராணத்திலே பல வருடங்கள் காலகண்டன் கங்காபலன் சிறப்பு பெயர் பெற்ற அர்ஜுன கவுண்டர் குமாரர் சண்முகம் குமாரி தம்பதியர் அம்மனுக்கு 200 ரூபாய் பாதகனை அளித்துள்ளார்கள். அவர்கள் 16 வருடம் பல்லாண்டு உயர்ந்த மாட கோல கும்பிட கோபுரங்கள் அடிக்க வேண்டும். கூலி கொடுப்பீங்களா? அது இருக்கிறோம் கூடு தீசுங்க வந்துச்சு பாபு சாப்பாடு போடுற பாரு போணுமா? சரி இட்லி கூட கறி ஒரு துணிக்கு அனுப்பின கறி போட வீட்டுக்காரர் எப்படி கவுறாரு பாரு
சாப்பிடு. எனக்கு சாப்பாடு கொடுக்குற சரிம்மா, எனக்கும் பசிக்குது. சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு, சாப்பாடு போடு. கிண்ணம் கேக்குற என்கிட்ட கிண்ணம் கிடையாது. எங்க தட்டுல சாப்பிடுறியோ? உன் கிண்ணம் கொடுத்தா அதை போட்டு சாப்பிட்டு எங்க கிண்ணத்துல சாப்பிடுறியோ? இந்த அடிப்புல கறி, அடிப்புல கறி, கறி. கவுண்டரு சாப்பிட்டா போதும். இதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். அவசப்பட்டு புட்டியா அப்புறமா வந்து தெரியல. இறங்குவாரு. கேட்டு வாங்கி பாக்காத வயிற்று வலிக்கும். அந்த ஊருக்கு வந்துட்டு போய் பணத்தை வாங்கி போலாம் வாங்க. எதுக்கு வந்தீங்க? என்ன வேலை முடிஞ்சிச்சா? அவதாரம் கொண்டு கோட்டையை ரத்னாபுரி கோட்டையை இடித்து தரமட்டமாக்கிட்டோம். சரி, நீங்க சென்று வந்தோம்.
தெரிந்து கொண்டாயா? மல்லிய மகாராஜா அப்படி இருந்தாலும் எப்படி வரீங்க? அதுவும் தவிர எப்படி ஆமா சுபஜயம் சுபஜயம் ஒசூர் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் சாந்தி அவர்கள் தன்னுடைய மாமனாருக்காக மாறி வழங்கப்பட்ட காணிக்கை ரூபாய் 2000 அனைவருடைய குடும்பத்தில் காமாட்சம்மனை பெற்று பல ஆண்டுகால வாழ வேண்டும் காமாட்சம்மனை பிரார்த்திக்கிறோம். சுபஜயம்.
விஷ்ணால் எழுதல் கைதாகிய பரிசுத்தம் பொருந்திய ஆதாரத்தை உடைய பரம கல்யாணியே முடிவில் உலகமாதான் இவ்விதம் இவ்வாறு இருக்கு வன்னிய மகாராஜா காமாட்சி அம்மனை தோத்தரிக்க காமாட்சி அம்மன் வருகிற விதம் காண்க. நான் வருகின்ற பொழுது சிம்மவாகத்தில் அமர்ந்து சூலாயுதம் கையில் தாங்கி இந்த சபையில் வந்தபோது மேலும் எப்படி வரும் தெரியுமா? மேலும் எப்படி வரும் தெரியுமா? அந்தர்கள் மாமாரி வணங்கி நிற்க வானத்திலிருந்து மழை எவ்வாறு பொழிகிறதோ அதே போல் என் மீது மலர் மாறி பொழிய வேண்டும் அல்லவா? அதுவும் தவிர அந்த வாதாபி ஜலதாபி சூழலை அழிக்கவே உருவெடுத்து வந்தேன். மேலும் எப்படி வரும் தெரியுமா? மத்தாளம், தம்பூர், வீணை, ஜங்கா, முரசு இப்படி சொல்லப்படுகின்ற 32 மேளவாதிகளும் சமாதமான முழுங்க இந்த சபையில வந்து வேலை எப்படி வரும் தெரியுமா? சிவகணாலா, அந்தரி, அகோரி, திருசூலி, கபாலி, நீலி
இப்படி சொல்லப்படுகின்ற பல நாமதம் இருந்தாலும் என்னுடைய அவதாரம் காஞ்சியிலே காமாட்சியாகவும், மதுரையிலே மீனாட்சியாகவும், காசியிலே விசாலாட்சியாகவும், மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மனாகவும், இந்த காரியத்தில் எல்லையில் காமாட்சியாக உருவெடுத்து யுத்ரவண்டிய நாடகத்தில் உங்கள் முன் காமாட்சியாக நடந்தடித்து காட்சியளிக்கின்றேன். நம்ம வெகு நேரமானபடியால் ஏதோ காரணமாக வன்னி மகாராஜா அழைத்திருக்கிறார். அவரை கண்டு காட்சியளிக்க வேண்டும். பரிசுத்தம் வருகிய பாதாரங்கள் நீதியா நீதிய நிறைய நினைத்தான் மேலி கரசுகள் மேலாக போட்டி வாங்க புகழ் மசை வாழாவி தன்னை ஜெயிக்க நீதிக்கெல்லாம் நீதியாகவும் அரசுக்கெல்லாம் அரசாகத்தை உத்தமனை
கொண்ட வன்னிய மகாராஜனே, ஆலாவி ஆலாவி கிடைக்கவே உருவெடுத்து வந்தார். என் பாயத்தை படுத்தபடியால் என்றென்று சீரு சிறுபோடு பேரும் பெருமையோடு வாழ்ந்திருப்பீர்கள். சொல்லுமா வணிராஜனே, என்ன நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், விளக்கமாக செய்து அதன் பிறகு நடக்கிறேன். தெரிவிக்கின்றேன் வணிராஜனே. அதோ தூரத்திலே ஏதோ ஓசை கேட்கிறது, என்னவென்று சற்று பார்ப்போம். பேசிக் கொண்டிருக்கார் முறையிட வேண்டும் என்று புதுமைகளை எங்களால் தாங்க முடியவில்லை. முதலில் ஒரு புறம் முன்னொரு காலத்திலே தேவர்கள் அனைவரையும் சிறையடைத்து வைத்தார்கள். பரமக்கடவுள் மீண்டும் சிறையை இடித்து தேவமார்கள் எங்களையும் மீட்டு சென்று விட்டார்கள். மறுபடியும் இரண்டாவது முறையாக அந்த ஆதாவி அனைவரும் சிறைப்பட்டு சென்று விட்டார்கள். மீதமுள்ள நாங்கள் உங்களிடம் வந்தோம். என்ன செய்ய வேண்டும்? தேவர்களே, யாதொருக்கும் வஞ்ச வேண்டாம். நானே பார்த்துக் கொள்கிறேன், நீங்க எதுக்கும் அஞ்ச வேண்டாம். அந்த வாதாபி சூரன் அழியும் காலம் வந்துவிட்டது. நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம், நீங்க சென்று வாருங்கள். மன்னிய மகாராஜனே, சொல்லுமாமா தாயே. சொல்லி சொல்ல கேளா சமயமே ஆலாபி யாலாபி ஜெயிக்க நீங்கள் படையை கூட்டு வாயாக. அந்த
தெரியுமா? அந்தரி, ஆகோரி, திருசூலி, கபாலி, இப்படி பல நாமதேயங்கள். ஆமா சொல்லு. சுபோஜயம். சுபோஜயம். திருவண்ணாமலை தாலுக்கா இனாம்காரி கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய காலம் சென்ற முன்னாள் வாதாபி படம் நடித்த அவர் பிள்ளை சின்ன பையன் அவர்கள் மருமகன் காமாட்சி வேடம் நடித்த மருமகன் நடித்த காமாட்சி வேடம் நடித்த ராஜ்குமார் அவர்களுக்கு 2000 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அவர் குடும்பம் பட்டு வைத்து பால்பாடு குடும்ப சம்பத்து பேர சம்பத்தை வழங்க வேண்டும் அம்மனை பிரார்த்திக்கிறோம். சுபோஜயம். இதேபோல் திருவண்ணாமலை தாலுக்கா திருவாரணி ஓட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த அம்புச்சி அம்மா அவர்கள் தன் பேரனுக்காக 1000 ரூபாய் அளித்துள்ளார். அவர் குடும்பம் 10 வயசு பால்பாடை பொங்கி குடும்ப சம்பத்து பேர சம்பத்தை வழங்க வேண்டும் அம்மனை பிரார்த்திக்கின்றோம். திருவண்ணாமலை தாலுக்கா இனாம்காரி கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சின்னப்பையன் அவர்கள் அம்மனுக்காக 200 ரூபாய் அளித்துள்ளார். நல்லமுறை வாழ வேண்டும் அம்மனை பிரார்த்திக்கின்றோம். யாகசாலையில் சுமந்திர மந்திரி இருக்கிறார். நான் நடித்த சீக்கிரம் வைத்து வாருங்கள்.